ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம ராஜும் கதிரும் இருக்காங்களே, அவங்க அப்பத்தா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து நிற்கிறாங்க. வெளியே வந்து நின்னதுக்கப்புறமா அம்மாச்சி அப்பத்தா 2 பேரும் மாறி மாறி இப்படி பார்க்க, அப்படியே இவங்க பாசமலரில் பார்க்க அந்த டைம் பார்த்து புல்லட்டு பாண்டி வந்துட்டாரு. யாரா அந்த புல்லட்டு பாண்டின்னு சொல்லிட்டு பார்த்தா ராஜோட அப்பாங்க. பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இப்படி திரும்பி பார்த்து ஒரு லுக் விட்டாரு பாருங்க. நம்ம கதிரை பார்த்து என் கண்ணையே நான் உன்ட்ட ஒப்படைக்கிறேன், அதில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான்ப்பா வரணும்னு அவரு ஒரு பக்கத்து கும்பிட்றாரு. அவரு கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீர் வருது, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ராஜு கண்ணில் ரத்த கண்ணீர் வருது. இதை பார்த்தோன்னே ஐயோ நோ மோர் எமோஷன் சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. உடனே எம்டன் மகன் ஆயிட்டாரு. எப்படிப்பா வாசல் தன்னா அந்த மாதிரியும் வாசலுக்கு இந்த மாதிரியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்னதான் இருந்தாலும் பெத்த புள்ள பாசம் இல்லாத மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இவன் ஒன்றும் சொல்லியேன்னு சொல்லிட்டு நீர் தட்டை எடுத்துருவாடின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க கூப்பிட்டு. பாட்டி உங்க 2 பேத்தையும் பார்க்க என் கண்ணே பற்று மாட்டுக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன உடனே இவங்க 2 பேர் லுக்கையும் பார்க்கணுமே. காந்து கண்ணிலேயே லெஃப்ட்ல பூசு ரைட்ல பூசுன்னு பாட்டுக்கு போயிட்டாங்க. டே ரொமான்டிக் பாட்டுக்கெல்லாம் போகாதீங்கடா, இறங்கி வாங்கடா அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் கோமதி அம்மா எட்டி பார்த்தவங்க என்ன இவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்றீங்க, ஏன் இன்னும் 2 மருமகளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் பிடிச்சி எடுத்துட்டு வந்து இந்த காலில் விழு கழுத்து பிடிச்சுன்னு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க சின்ன புல்லட் பாண்டி வந்தாலும் இவங்க எல்லாம் அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு குறுக்கால் வராரு வழி விடுங்க அந்த டயலாக போட்டோன்னு போல. இவரு உள்ள போனவரு உள்ள போய் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காரு. இதை பார்த்தனா இந்த ஏண்டா திட்டுறதுனா மட்டும் அண்ணன் தம்பி ஒன்னா சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டியை சீக்கிரம் பாயசத்தை போட்டு பல்லோக அனுப்பிடாங்கடா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. யாருன்னு பாக்குறீங்களா, நம்ம மீனாவுக்கு ராஜுக்கு எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றாங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாப்பா, இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது ராஜுகிட்ட கொஞ்சம் ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கொடுக்குறாரு நம்ம பாண்டியன், கொஞ்சம் பார்த்து சோதரமா நடக்கோப்பா அப்படிங்கிறாங்க. அதாவது பாட்டியை பார்க்க கூடாது, நீ சாட